எனக்கு இப்போ ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அவர் பார்லிமெண்ட்ல சொன்னாரு, "யூ கேன் நெவர் ரூல் பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு" அப்படின்னு சொன்னாரு. காங்கிரஸை பார்த்து தான் சொன்னாங்க. இல்ல கண்ணாடி முன்னாடி வச்சுக்கிட்டு கடைசியா காங்கிரஸுக்கு தான் அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. இனி வாய்ப்பே இல்லை. அவங்க எந்த ஜென்மத்துக்குமே தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான அவங்க தான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை. உண்மையாவே அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்திருந்தா ஒருவேளை சரி தப்போ சரியோ ஒன்று டிவிக்கே பக்கம் போய் பார்ப்போம், இல்லை தனிச்சாவது நின்று பார்ப்போம். ஒரு 4 வாட்டி தோத்து பிஜேபி பல வாட்டி இந்த முடிவு எடுத்திருக்கு. அவங்க தலைமையில் கூட்டணி அமைச்சு அவங்களுக்கு எந்த ஓட்டு சதவீதம் இருக்கோ இல்லையோ அவங்கள இந்த முயற்சி எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு கூட இது வரைக்கும் நீங்க காங்கிரஸ் மேல வன்மத்தோட தான் பேசுறீங்க. நேத்து தான் டிவிக்கே பத்தி கதையா பேசணும். அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கணும். அதாவது என்னன்னா ரிஸ்க், அதாவது என்னன்னா அது ரிஸ்க் மாதிரி எனக்கு தெரியல. இல்ல அவருக்கு என்னதான் சொன்னாலும் அவருக்கு ஒரு ஃபேஸ் கிடைக்குது. அந்த ஃபேஸை இவங்க பயன்படுத்திக்கிட்டா இவங்களுக்கு ஒரு ஃபேஸுக்கு இதாகும். அடுத்த எலெக்ஷன்ல இல்ல அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல இவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணலாம். மொத்தத்துல பீகார்ல பாஜக முதலமைச்சர் ஒரு பிஜேபி முதல்வர் அங்க வரப்போறாரு. இங்க இவங்க கடைசி வரைக்கும் கனவு காண்டுகிட்டு வரலாற்று சாதனை தான். எப்படி மகாராஷ்டிராலையும் பார்த்தோம் நம்ம. அதான் இதுதான் கூட்டணியில ஒரு சலசலப்பு இல்லை, ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவரே பயங்கர ஹாப்பியா தான். ஆக்சுவலா இது பிஜேபி எடுத்த முடிவு மாதிரி தெரியல. அவரே விருப்பப்பட்டு எடுத்த முடிவு. ஏன்னா அவர் யாரோட கம்பல்ஷன்லயும் இது பண்ண மாதிரி தெரியல. அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. ஓகே 20 வருஷம் எனக்கு நான் இங்க பண்ணிட்டேன். நேஷனல் பாலிடிக்ஸ் போகணும்ன்றது அவருக்கு 2014லயே இருந்தது. அவருக்கு பிரதமர் ஆகிற ஆசையே இருந்தது. அதான் சொல்றேன், நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு வரணும்ன்ற அவருடைய ஆசை 2014லயே இருந்தது. அப்ப நிறைவேறல. இப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவர் பார்லிமெண்ட்டுக்கு போகணும். இது பீகாருக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் அவருக்கு வயசு ஆயிடுச்சு. அவர் உடல்நிலை கருதி அவர் இன்னும் கொஞ்ச நாள் எவ்வளவு நாள் அரசியல் பணி செய்யறாரோ அது அவருடைய இது புது ஆள் வரும்போது அந்த இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 4.5 வருஷம் இருக்குது. இதில் ஒரு ஃபேஸ் அங்கே கிரியேட் ஆகும். அப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் அவங்க சிஎம் ஃபேஸாக ஒரு ஆளை டெவலப் பண்ணி காட்டுறதுக்கு இன்னும் அவங்களுக்கு 4.25 வருஷம் இருக்குது. நல்ல ஒரு காலம். உருப்படணுங்கிற கட்சி அப்படி தான் வேலை செய்யும், அப்படி தான் யோசிக்கும். உருப்பிட மாட்டோங்கிற கட்சி கையா முய்யான்னு கத்திட்டு 27 சீட்டு ஒரு ராஜ்யசபாவை வாங்கிட்டு 28 ஆமா ஒரு சீட்டு குறைச்சிடாதீங்க. சரி ஓகே 7 கோடி ரூபா சீட்டு ஒரு ராஜ்யசபாவை வாங்கிட்டு இந்த பக்கம் அப்படி லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிடுவாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம்.